அடுத்து சொன்னார்கள் லா தகூமு ஸா ஹத்தா யதுகுலுல் ஃபஹ்ஷ், மறுமை நிகழாது, மானக்கேடான அருவருப்பத்தக்க வார்த்தைகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்துவார்கள். கேவலமான காதினால் கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? மக்கள் பயன்படுத்துவார்கள். கெட்ட வார்த்தைகளை பேசுவதை மக்கள் சர்வ சாதாரணமாக என்ன செய்வார்கள்? ஆக்கிக் கொள்வார்கள். மற்றவர்களை பற்றி திட்டுவதோ, மற்றவருடைய தாயை பற்றி திட்டுவதோ, மற்றவருடைய தந்தையை பற்றி திட்டுவதோ சர்வ சாதாரணமாக என்ன செய்வார்கள்? ஆக்கிக் கொள்வார்கள். இது கியாம நாளினுடைய அறிகுறி. இதை அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். லாஹிபுல்லாஹு ஜஅர பிஸு, கெட்ட வார்த்தை பேசுவவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். கெட்ட வார்த்தை பேசுவவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் நேசிக்காதவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கெட்ட வார்த்தைகள் மக்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அவருடைய தாயை பற்றி இவர் பேசுவது, இவருடைய தாயை பற்றி அவர் பேசுவது, அவருடைய தந்தையை பற்றி இவர் பேசுவது, இவருடைய தந்தையை பற்றி அவர் பேசுவது என்று சர்வ சாதாரணமாக மக்களுக்குள் கெட்ட வார்த்தைகள் புழங்கப்படும். இதை போன்ற காலங்கள் வந்தால் நீங்கள் அடுத்து எதிர்பார்ப்பது எதை? மறுமையை எதிர்பாருங்கள்.